இந்த புதிய மாதத்திலும் நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்த வசனமாய் நம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உனது வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் பலவித பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள், பலவிதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே கடந்து போகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல எல்லா துணையும் ஒரு எல்லை உண்டு. ஆமென். பைபிள்ல வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு என்ன துணையை உண்டாக்குனாரா? ஏற்ற துணை அப்படி சொல்லி பைபிள் வசனம் அப்படித்தானே சொல்லுது. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி என்ன செய்தாராம்? ஏவாளை உண்டாக்கினார். ஆனா அந்த ஏவாள் என்னமாய் மாறினார்கள்? துணை காலையில அதை சொன்னா கஷ்டமா இருக்கும்ல, அப்படி மாறி போச்சு. துணையா இருக்க வேண்டியது வேற மாதிரி மாறிடுச்சு. ஆனால் தேவன் எப்போதும் நமக்கு ஏற்ற துணையாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு துணை செய்கிறார். யோவான் 14 அதிகாரத்துல இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அடுத்த வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன், உங்களிடத்தில் வருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்போ திக்கற்றவர்களாய் மாறுறோமோ அப்போ எல்லா உறவுகள், எல்லா உதவிகள் எல்லாம் என்ன செய்யும்? நம்மளை விட்டு தூரப்பட்டு நிற்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ திக்கட்டு நிற்கிற நேரத்தில் நான் வருவேன்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் கஷ்டத்துல ஒதுங்கி போவாங்க, அவர் சொல்றார், நான் கஷ்டத்துல உன் கூட இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்மளை தனிமையில விட மாட்டாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்க செய்ய நம்ம கவலைப்படணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவா போட்டிருப்பாங்க, உலகத்தான் ஈட்டியை போட்டுட்டு கீழே போட்டிருப்பான், யாம் இருக்க அவர் இருக்கிறதுனால தான் பயமே. ஆனா கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால பயமே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் தான் சொல்லி இருக்கிறார், திக்கற்றவராக கைவிடப்பட்டவராக நீங்களும் நானும் நிற்கும் போது அவர் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம படுற பாடு யாருக்கும் சிலருக்கு புரியாது. நம்ம சொன்னாலும் சிலர் என்ன செய்ய முடியாது, புரிய வைக்கிறதுக்குள்ள நம்மளும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. புரிய வைக்க கூட முடியாது நம்ம பிரச்சனையை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 2 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2 அதிகாரம் கடைசி வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சத்தமும் அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எப்படி இருக்கிறாரா? உதவி செய்ய வல்லவரா, வல்லமையுள்ள தேவன். ஆமென் சொல்லுவோமா? நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். அவர் நமக்கு உதவி செய்ய அவர் எப்போதும் சகல வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென்.
எந்த நேரத்துலையும் என்ன நமக்கு உதவி தேவைனாலும் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால இந்த உலகத்துல பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், தேவைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், பலவீனங்களை கண்டு நம்பிக்கையற்று போக வேண்டாம். ஏனென்றால் சரீரத்தில் உங்களைப் போல என்னை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து சரீரத்தில் வருகிற பாடுகளை எல்லாம் பட்டு அந்த பாடுகள் இன்ன நிலையில அந்த பாடு நம்ம வாழ்க்கையில இருக்கும், இது நமக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் அறிந்து உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? யாருக்கு அவர் துணையா இருப்பார்? வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் 2 நாளாகமும், இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகளும் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். உத்தமனுக்கு கர்த்தர் துணையார். பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் துணை நிற்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் அவர் துணையா இருக்க முடியாது. வசனம் சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த காலை வேளையில இந்த புதிய மாதத்துல இந்த புதிய நாளுக்குள்ளே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில உத்தமமாய் நடக்க நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்புறம் கர்த்தர் நமக்கு எப்படி இருப்பாரா? எப்போதும் எப்படி இருப்பாரு? துணையாவே இருப்பார். ஆமென். இந்த உலகத்துல யார் துணை இல்லாம போனாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் எப்படி இருக்கிறார்? ஏற்ற துணை. எந்த சூழ்நிலையில கைவிடப்பட்டது போல நீங்க உணர்றீங்களோ, குறைவுபட்டது போல உணர்றீங்களோ, அங்க அவர் வந்துருவார். ஆமென். அல்லேலூயா. நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், திராட்சரசம் அவர்களுக்கு குறைவுபட்ட உடனே இயேசுவுக்கு அந்த நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்த உடனே அவர் ஏற்கனவே ப்ரிப்பேராக இருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் கேட்டபோது வசனம் சொல்லுது, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்றார். அப்போ அவர் வேலைக்காக அவர் காத்திருந்திருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில சில துணையற்று உதவியற்று இருக்கிற சூழ்நிலையில இன்னும் வரலையே உதவி அப்படின்னு நினைக்க சமயம் கவலைப்படாதீங்க, ஏற்ற நேரத்தில் அவர் சரியா உதவி செய்வார். ஆமென். ஆமா, உலகத்தான் சொல்றான், லேட்டா வந்தாலும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம கர்த்தர் அதுக்கு ஒருபடி மேல. அல்லேலூயா. அவர் ஏற்ற நேரத்துல நமக்கு என்ன தேவையோ அதை சரியாய் கொடுத்து நம்மை நடத்துகிற தேவன். ஆமென். சரி, அந்த நடத்துதலை பெறுவதற்கு நம்ம 2 காரியங்களை நம்ம இந்த யோசபாத் வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். யோசபாத் என்ன செய்தார்? 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீதின் முன்னாட்களில் நடந்த வழிகளிலே நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய வழிகளில் நடவாமல். இஸ்ரவேல்னா யாரு? கர்த்தருடைய ஜனம், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அவர்களுடைய வழியில் நடவாமல், பைபிள்ல வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சபைக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எல்லாரும் மற்ற சபைகளை பார்த்து காப்பி அடிக்கிறது, மற்ற விசுவாசிகள் செய்யறதை பார்த்து காப்பி அடிக்கிறது. இந்த காப்பி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லிவிடுங்க அதை செய்யணும். அந்த சர்ச்சில் அவங்க அதை செஞ்சாங்கன்னு சொல்லி அதை காப்பி வச்சுட்டு இங்கே வந்து செய்யக்கூடாது. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, எவங்களும் எப்படியும் செஞ்சுட்டு போட்டு நம்ம கர்த்தரிட்ட கற்பனைகளின்படி நம்ம நடந்து கொள்வதில் நம்ம ஆர்வமாய் கவனமாய் இருக்க வேண்டும். ஆமென்.
அல்லேலூயா. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6, 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனைகளை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனைகள் நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. கேட்டிருக்கிற வசனம் தானே. வசனம் தானே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகளோ. அப்ப அந்த வசனத்தை நம்பி வாழ்றவங்க வாழ்க்கையிலையும் எதையும் யாராலும் கெடுக்க முடியாதுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் இயேசு சொல்லும்போது சொன்னார், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க நடந்து வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனை நொறுங்கி போகும். உங்க வாழ்க்கையில உங்களை எதிர்கொண்டு வந்து உங்களை எப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிற ஆளு நசுங்கி போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒன்றும் செய்ய வேண்டாம், வசனம் சொல்லுது. அப்படியே வசனம் சொல்லுது. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அது அவனுக்கு செய்யப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நாம அவருக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா அவர் வார்த்தையில நம்ம வாழணும். அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சபைகளில ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை விடணும் எதை விடக்கூடாது அப்படின்ற குழப்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள்ல எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கிறது. பைபிள் வசனத்தின்படி நடந்து கொள்ள கற்றுக்கொண்ட சத்தியத்தை கை கொண்டு நடக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நம்ம தெரிஞ்ச சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சில சபைகள்ல என்ன செய்யறாங்கன்னா, சத்தியத்துல நாங்க எப்படி என்ன பார்க்குறோம், ஆழத்துல போறோம். நாங்க எங்க போறோம்? ஆழத்துல என்ன இருக்குதா? ஆதியாகமத்துல சொல்லுது, ஆழத்திற்குள் என்ன இருந்துதான். சிலர் சத்தியத்தின் ஆழத்துக்கு போறோம்னு சொல்லி வேற மாதிரி ஆயிடுது. சத்தியத்தை விட்டு விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் என்ன, தெரிந்த அறிந்த சத்தியத்தை கை கொண்டு வாழ நடக்க நீங்களும் நானும் பிரயாசப்பட்டு நம்மை அர்ப்பணிக்க வேண்டாம். சத்தியத்தை விட்டு விலகி போகிற யாருடைய வழிகளையும் நம்ம கற்றுக்கொள்ளவும் கூடாது, அதை நம்ம பார்க்கவும் கூடாது. சத்தியத்தை கை கொண்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம வாசிக்கிறோம், சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசாபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையதே. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிராக பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். அல்லேலூயா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். 17ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா அல்லேலூயா. சுத்தமாக அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா அவர்களோடு பேசுறாரு. யுத்தம் என்னமா உங்களுடையதல்ல, ஏன்டா கொடுத்துட்டீங்க, என்னமா யுத்தம் என்னுடையதுன்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் வார்த்தையின் மூலமா பேசுவார். பயப்படாத, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னோட இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு பேசுவார். உடனே என்ன செய்யணும், தைரியம் அடைஞ்சிடணும். அல்லேலூயா. நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, சொன்னாரு என்ன நடக்க போதோ, பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசேப்பு பாருங்க, கர்த்தர் பேசின உடனே அவன் எவ்வளவு தைரியமா பேசுறாரு பாருங்க. அவர் பேசின வார்த்தையை பாருங்க. 20ஆம் வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவில் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகளை யோசபாத் நின்று, யூதாவே
எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். அடுத்த வசனமா வச்சுங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நம்பினதுக்கு அடையாளம் என்னன்னா, அவன் ஜனங்களையும் நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லி திடப்படுத்துறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. விசுவாச அறிக்கை இட வேண்டும். கர்த்தர் நம்மோடு சொன்ன வாக்குத்தத்தங்களை நம்பி என்ன செய்யணும்? அவிசுவாசமா பேசக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் என்ன நடக்குமோ, என்ன கிடைக்குமோ, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கர்த்தர் சொன்னதை நம்புவோம். கர்த்தர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார், அவர் நிச்சயமா நம்ம நடத்துவார் அப்படி சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆமென். அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னா, அவரை துதித்து மகிமைப்படுத்துவது. ஆமென். அல்லேலூயா. சிலர் எப்பவும் வாயில என்ன இருக்குன்னா புலம்பல். என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். என்ன என்ன இருக்கு? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் பெரிய புஸ்தகம், ஆனா பாத்தீங்கன்னா புலம்பல் எவ்வளவு இருக்கு? ஒரு 5 அதிகாரம். அதுக்கு மேல புலம்பலுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, புலம்பல் 50 அதிகாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது. புலம்பலாம், சில கஷ்டங்கள் வரும்போது சில புலம்பல் வரலாம், ஆனா புலம்பலை நிறுத்தணும், துதியை அதிகப்படுத்தணும். அதனாலதான் தாவீது சொல்றார், கர்த்தரை எக்காலத்திலும் தோத்தரிப்பேன், துதி எப்போதும் என் வாயில், அவர் துதி எப்போதும் என் வாயில், எப்போதும் என் வாயில். பரிசுத்தம் உள்ளவரை துதிக்கிற துதி பாடகர்களை முன்னாடி நிறுத்தினாரு. வசனம் சொல்கிறது, அவர்கள் துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள்ளே மடிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த புதிய மாதத்துல ஜெபம் பண்ணி கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி நீங்கள் துதித்து கொண்டு வேலைக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது, உங்கள் குடும்பத்தை துதித்து கொண்டே நடத்தும் போது கர்த்தர் உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே யுத்தம் பண்ணுகிறதை கர்த்தர் பார்க்க உதவி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை கர்த்தர் உங்கள் கண்களிலே காண உதவி செய்வார். ஆமென். இஸ்ரவேல் யூதேயா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணின கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இந்த காலை வேளையில நம்ம ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்க போற. ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். 2வது, உபவாசம் பண்ணி அவரை தேடவும், அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை துதிக்கவும் நம்மை ஒப்பு கொடுப்போம்.